எத்தனையோ கோடிகள் போட்டு வெளிநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து விருந்து கொடுத்து தொழில்துறை வளர்க்க வேண்டும், அவனுக்கு கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்து எல்லாம் வரியும் இல்லாமல் பண்ணி கொடுத்து ரோடை ஃப்ரீயாக கொடுத்து இடத்த ஃப்ரீயாக கொடுத்து குடிக்கிற செம்பரமாக தண்ணியெல்லாம் அவனுங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பேட்டரிகளுக்கு வாழ வைக்கிறீங்க, நாங்கள் ஏதோ கைகால் உண்ணி தெருவோரம் பிழைக்கிறோம், எங்களுக்கு இத்தனை வரியா, இத்தனை சோதனைகள், இத்தனை ரைடு. சாதாரணமாக ஒரு கடையில் பூச்சின்னா இந்த கடை சேலம் மாறாராகவே எடுத்துக்கொள்வோம். ஏதோ சேலம் மாறாரிலே இப்படி ஒரு புழு வந்து விட்டது, பூச்சி வந்து விட்டது, என்னை போட்ட டிவிலையும் வீடியோலையும் மீடியாவிலையும் பத்திரிகை துறையில் இருக்கிற அத்தனை முன்னணி சேனல் ஒளிபரப்புறீங்களே, ஒரு முன்னணி நிறுவனம், ஒரு ஆப்பிள் போன், ஒரு சாம்சங் வெடிச்சு ஒருத்தன் செத்து போயிட்டு அந்த கம்பெனி பேரை சொல்லி நீங்கள் ஒளிபரப்புவீங்களா? இல்லை எத்தனை பேர் எந்த 5 ஸ்டாரில் போனீங்க? எல்லாம் கேமரா ஓட நுழைஞ்சிட முடியுமா? நீங்கள் கேட்டுக்குள்ள உங்களை வெளியிலேயே மெட்டல் டெக் வச்சுட்டு செக் பண்ணுவான், அங்கெல்லாம் வணக்கம் வச்சுட்டு ஊழ கும்பிட்டு போட்டு வந்துடுவீங்க. சாலை ஊர்களையும் சிறு தொழில் நடத்துகிற மேலே இந்த தாக்குதல் ஏன் கேட்க ஆள் இல்லையா? அதுக்கு தான் எஸ்டிபி இருக்குதுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் வந்திருக்கிறேன். எஸ்டிபி கேட்கும், அதுக்காக தான் இது தலைக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய உரிமைக்கானது, இது நமக்கானது. சட்டங்கள் முன்னாடியால் ஏழைகளும் சிறுபான்மையினரும் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு தடுப்பணையாக இந்த எஸ்டிபி இருக்கும். இனபேதம் மொழி பேதம் பாராமலே இந்த தேசத்தை கை கோர்த்து முன்னேற்றவே, திக்கெட்டும் ஒளி வீசி ஜொலிக்கின்றதே உனை கை